Hi 10th students, Unit 1, Law of Motion. அதில் 6th detail. So state the universal law of gravitation and derive its mathematical expression. So universal law of gravitation. நியூட்டனோட பொது ஈர்ப்பியல் விதி அப்புறம் அதோடைய எக்ஸ்பிரஷன் அதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த லா பற்றி தெரியணும். இந்த லா என்ன சொல்கிறது அப்படின்னா, எவ்ரி பார்ட்டிக்கிள் அப்படின்னா துகள்கள். எவ்ரி பார்ட்டிக்கிள் எதில் உள்ள பார்ட்டிக்கிள்? இன் திஸ் யூனிவர்ஸ். ஸோ எவ்ரி பார்ட்டிக்கிள் ஆஃப் மேட்டர் இன் திஸ் யூனிவர்ஸ், இந்த உலகம் அல்லது இந்த அண்டம்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருளும் அட்ராக்ட் எவ்ரி அதர் பார்ட்டிக்கிள் வித் எ ஃபோர்ஸ். ஸோ ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு துகளும் இன்னொரு துகளை ஏதோ ஒரு விசையினால அட்ராக்ட் பண்ணுது. இந்த விசை, இந்த ஃபோர்ஸ், திஸ் ஃபோர்ஸ், அந்த விசை எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா, திஸ் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் தியர் மாசஸ். ஸோ ரெண்டு பார்ட்டிகிள் சொல்லிட்டோம், பார்ட்டிகிள் 1 பார்ட்டிகிள் 2ன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு பார்ட்டிகிள் அப்படிங்கிறது துகள், அதுக்கு ஒரு மாஸ் இருக்கும். ஸோ பார்ட்டிகிள் 1 பார்ட்டிகிள் 2. ஸோ அந்த மாஸ் அதிகமான ஃபோர்ஸ் அதிகமாகும். அதான் லாஜிக். அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். அப்புறம் அந்த ரெண்டு பார்ட்டிகிள்ஸுக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் அதிகமாச்சு அப்படின்னா ஃபோர்ஸ் குறைஞ்சிரும். அதான் லாஜிக், வேற ஒன்றும் இல்லை. டிஸ்டன்ஸ் அதிகமானால் அந்த ஃபோர்ஸ், எந்த ஃபோர்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த உலகத்தில் ஒரு பார்ட்டிக்கிள் இன்னொரு பார்ட்டிக்கிளை ஏதோ ஒரு ஃபோர்ஸில் அட்ராக்ட் ஆகுது அப்படின்ட்டு, அந்த ஃபோர்ஸ் டிஸ்டன்ஸ் அதிகமானால் குறைஞ்சிரும். ஸோ த டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸோடைய டைரக்ஷன் எங்கே ஆக்ட் ஆகுனா அலாங் த லைன் ஜாயினிங் த மாசஸ். ஸோ கீழே டயக்ராமில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரெண்டு பார்ட்டிக்கிள், ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கிள் M1, செகண்ட் பார்ட்டிக்கிள் M2ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கிளோடைய மாசு F1, ஃபோர்ஸு. செகண்ட் பார்ட்டிக்கிள் வந்து F2. ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் சென்டராக ஒரு லைன் வரைஞ்சிருக்காங்க. அதுக்குரிய டிஸ்டன்ஸை வந்து ஆர்னு வச்சுருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு டேமும் என்னன்னு தெரியணும். ஸோ M1ங்கிறது ஃபர்ஸ்ட் பார்ட்டிகளோடைய மாசு, M2 அப்படிங்கிறது செகண்ட் பார்ட்டிகளோடைய மாசு. ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. M1 வந்து கொஞ்சம் சைஸு பெருசாக இருக்குது. ஸோ அதை வயலட் கலரில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது க்ரீன் கலரில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது F1, இது வந்து F2. நம்ம சொன்னோம் இல்லையா, நியூட்டன் யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷனில் கான்செப்டே இதான். இது ஒரு பொருள், இது இன்னொரு பொருள். ஸோ இந்த ரெண்டு பொருளுக்கு நடுவில் ஒரு விசை இருக்கு. அந்த விசை இதோட நிறைய பொறுத்தும், அதோட மாசை பொறுத்தும் இருக்கு. ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அது அதிகமானால் அது குறையும். அதான் லாஜிக். அதான் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன், யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். ஸோ இதை மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனாக கொண்டு வரும்போது நம்ம எடுத்திருக்கோம், M1 M2 வந்து ரெண்டு மாஸ் ஆஃப் டூ பாடிஸ்ன்னு எடுத்திருக்கோம். இந்த இதில் அதோடைய டிஸ்டன்ஸ் வந்து 6 மீட்டர் ஒரு ஸ்பேஸில் வச்சுருக்குறாங்க. ஸோ நம்மகிட்ட சொல்லியிருக்கிற லாவை தான் எழுத போகிறோம். F டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு M1 இன்ட்டு M2. ஸோ அந்த மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனை டெரைவ் பண்ணலாம். ரெண்டு பொருள் இருக்கு, M1 M2. இது வந்து M1, இது வந்து M2. ஸோ இதோடைய ஃபோர்ஸ் வந்து F1, இதோடைய ஃபோர்ஸ் வந்து F2. ஸோ இது மேலே ஒரு விஷயம் ஏற்படுத்தும், இது மேலே ஒரு விஷயம் ஏற்படுத்தும். அதான் லாஜிக். ஸோ இதோடைய மாஸ் வந்து சென்டராக இருந்து பார்க்கணும், இதையும் சென்டராக இருந்து பார்க்கணும். ஸோ இது ரெண்டுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து R. ஸோ நல்லா கவனிச்சிங்கன்னா நீங்களே எழுதிடலாம். ஸோ அந்த லா படி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோர்ஸு, இந்த பொருள், ரெண்டு பொருளுக்கு நடுவே இருக்கிற அந்த விசை டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இந்த ப்ராடக்ட் அப்படின்னா இன்ட்டு the product of mass of two particle. ஸோ ரெண்டு மாஸையும் மல்டிப்ளை பண்ண வர்ற வேல்யூக்கு ஃபோர்ஸ் நேர் தகவலில் இருக்கும், ப்ரொபோஷனலாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மாஸ் கூடுனா ஃபோர்ஸ் கூடும். ரெண்டாவது கான்செப்ட் படி ஃபோர்ஸ் வந்து
ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஆர், அதுக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல். இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல்னா எதிர் தகவலாக இருக்கும். அப்போ டிஸ்டன்ஸ் கூடிச்சு அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் கம்மியாகும். அதான் லாஜிக். இப்போ நான் இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து எழுத போகிறேன். சேர்த்து எழுதும்போது எஃப் ப்ரொபோஷனல் டு M1 M2 டிவைடு பை ஆர். சரிங்களா? அடுத்த கான்செப்டில் ஈக்குவல்ட் ஆக போகிறேன் இதை. ஸோ எஃப் ஈக்குவல்ட் ஆகும்போது ஒரு கான்ஸ்டன்ட் சேர்க்கணும். ஸோ ஜி சேர்க்குறேன். ஸோ M1 M2 டிவைடு பை ஆர். இந்த ஜி அப்படிங்கிறது தான் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். ஸோ இதோடைய வேல்யூ 6.674 இன்ட்டு 10⁻⁻11. ஸோ எஸ்ஐ யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பெர் கேஜி ஸ்கொயர். ஸோ இதுதான் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் ஃபார் நியூட்டன் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். ஸோ இது நீங்கள் எழுதுனா போதும். ஸோ அந்த லா எழுதுறது பாருங்க, எவ்ரி பார்ட்டிகிள், இந்த உலகத்தில் உள்ள எவ்ரி பார்ட்டிகிள்னா துகள், எவ்ரி பார்ட்டிகிள் எங்க, இந்த யூனிவர்ஸ், எவ்ரி பார்ட்டிகிள் இந்த யூனிவர்ஸ், எவ்ரி பார்ட்டிகிள் இந்த யூனிவர்ஸ், சாரி இன் திஸ் யூனிவர்ஸ்ன்னு போட்டுக்கலாம். இன் திஸ் யூனிவர்ஸ், in this universe attract in the universe attract every other particle, other particles. ஒவ்வொரு வேலை ரொம்ப முக்கியம். with a force. ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதுறேன். ஸோ உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும், ஒரு சாக் பீஸ் எடுத்துக்கிட்டாலும் அந்த துகள்களால் தான் ஆனது. எந்த ஒரு பொருளும், பூமி எடுத்துக்கோ, மூணு எடுத்துக்கோ, எந்த பொருளும், எவ்ரி பார்ட்டிகிள் இன் திஸ் யூனிவர்ஸ் அட்ராக்ட் எவ்ரி அதர் பார்ட்டிகிள் வித் எ ஃபோர்ஸ். திஸ் ஃபோர்ஸ் இந்த விசை டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு the product of the masses. அதோடைய நிறைக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். அண்ட் inversely proportional to the distance between themன்னு போடலாம், இல்லை between the two particles போடலாம். ஸோ இதுதான் அந்த ஃபோர்ஸ். எப்போதுமே this force act along the line joining the masses. ஸோ இந்த மாசஸை இதான் நம்ம பார்த்தோம். ஸோ இது M1 M2. ஸோ இதோடைய மாஸ் அப்படின்னா இங்கே இருந்து இந்த ரெண்டுத்துக்குள்ளே தான் மாஸ் லைன் வரையணும் இல்லையா? இந்த ஃபோர்ஸ் இதை நோக்கி தான் இருக்கும். இதுக்குரிய டிஸ்டன்ஸ் தான் நம்ம ஆறுன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் அந்த லா. ஸோ அந்த லாவை சொல்லிட்டு நீங்கள் நேராக அதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் இதை எழுதிட்டீங்கன்னா அந்த கொஸ்டின் முடிஞ்சுது.